கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையில் இருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். இது இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரத்திலே ஆண்டவர் வசனத்தின் மூலமாய், செய்திகள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய், தேவனுடைய சத்திய வசனங்கள் மூலமாய் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிரகாரமாக கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அற்புதம் செய்ய இருக்கிறார். சங்கீதம் 84:11 வசனத்தை வாசிக்கும்போது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை தருவார். உண்மை இல்லாவிட்டால் நன்மை கிடைக்காது. அதற்கு பதிலாக வேறு காரியங்கள் தான் கிடைக்கும். தேவன் விரும்புகிற ஒரு விஷயம் உண்மை. நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்குள்ள வசனத்தின்படி வாழ்க்கையில், ஊழியத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு நன்மையானதை தருவார்? உண்மையாக இருக்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவார். யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மையை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். நீங்கள் இந்த நாட்களில் என்ன நன்மை வேண்டும், என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அந்த நன்மையை தேவன் உங்களுக்கு நிச்சயம் தருவார். நீங்கள் இப்போ ஜபித்து கொண்டு இருக்கலாம், அல்லது வாகனத்தில் போய்கொண்டு யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஜாய் டிவி வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை தரும்படியாக விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை சொல்லுகிறார். நாம் உண்மையாக இருக்க வேண்டும். சிலர் ஊழியத்தில் உண்மையாக இருப்பாங்க, குடும்பத்தில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. சிலர் குடும்பத்தில் உண்மையாக இருப்பாங்க, வேலை செய்கிற ஸ்தலத்தில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. சிலர் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உண்மையாக இருப்பாங்க, வீட்டில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருப்பது 2 காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, எப்பக்கத்திலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை, அல்ல உத்தமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்தால், நீதிமொழிகள் 28:10 வாசிக்கும் போது, உத்தமர்களோ நன்மையை சுதந்திரித்து கொள்வார்கள். உண்மையாக யார் இருக்காங்களா அவங்க நன்மையை சுதந்திரிச்சிருவாங்க. நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். உண்மையாக இருக்கிறவர்கள், உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும். தீமை வராது. தீமைக்குள்ளே இருந்தால் கூட உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்போது நிறைய பேர் வேத வசனத்தின்படி ஜீவிக்கிறார்கள். சபையிலே பரிசுத்தமாக ஜீவிக்க முயற்சி செய்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் குடும்பத்தில் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சிலர் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. ஆனால் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. நான் உண்மையாக இருக்கணும். உத்தமர்களாக இருந்தால் நாம் நன்மையானதை எல்லாம் சுதந்திரிக்க முடியும். நன்மைகள் நிறைய பூமியில் இருக்குது, நம்மை சுற்றிலும் இருக்கிறது. வேதத்தில் நன்மை இருக்கிறது, சபையிலே நன்மை இருக்கிறது. இந்த நன்மைகளெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் உத்தமமாய் உண்மையாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யோபுன்னு ஒரு பக்தன் இருந்தான் வேதாகமத்தில். அவன் பாருங்க, எல்லா காலத்திலும் அவன் உண்மையாய் இருந்தான். அவன் வசதியாய், ஐஸ்வர்யம் உள்ளவனாய், ஆடம்பரமாய், உயர்ந்த நிலைமையில், ஐஸ்வர்யத்தின் மேன்மையின் உச்சியில் அவன் வாழ்ந்திருந்தாலும், பேர் புகழ் பெற்று சிறந்திருந்தவனாய் இருந்தாலும், கனம் பெற்றவனாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். கர்த்தருக்கு உண்மையாய் அவன் வாழ்ந்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு உண்மையாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு அவனுக்கு சில சோதனை காலம் இருந்தது. யாராக இருந்தாலும் சோதனை காலம் என்று ஒன்று இருக்கிறது.
சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோதனையே இல்லைன்னா மனுஷனுக்கு வெற்றியே கிடையாது. சோதனை இருந்தால் தான் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால சோதனை காலம் யோபுவுக்கு வந்தது. அவனுடைய உண்மையில் அவன் உத்தமமாக இருக்கிறானா அப்படிங்கிறதை சோதிக்கும்படி பிசாசானவன் யோபுவை சோதிக்க அவன் திட்டம் போட்டு எப்படியாவது யோபுவை பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு அவன் யோசித்து அவன் செயல்பட்ட போது, அதில் கூட அவன் பலவிதமான சோதனையிலே மாட்டிக்கொண்ட போது கூட மனைவி பிள்ளைகளை இழந்தான், ஸ்தோத்திரம், அனைத்து சொத்து சுகங்களை இழந்தான், அனைத்து சுகத்தை இழந்தான். அவன் சரீரம் முழுவதும் நோயாய் வந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில கூட அவன் உண்மையாயிருந்தான். கர்த்தரை ஸ்தோத்தரித்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான், தேவனுக்கு பிரியமாய் இருந்தான். உண்மை என்பது அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆகையினால அவனுடைய அந்த சோதனை காலம் முடிந்த பின்பு அவன் நல்ல சுகம் பெற்று நல்ல முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சு. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பாருங்க, உண்மையாயிருந்தான், அதே நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கடைசியா யோபு 42 அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் தன் சகோதரர்களுக்காக நண்பர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வியாதி வந்துச்சு, சோதனை வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, பாடு வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னு அவன் ஜெபிக்காம இருந்ததில்லை. ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்தரித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான், உண்மையாக இருந்தான். இந்த மூன்றும் அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறந்ததாக இருந்தது. உண்மையாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், அவன் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான், அது மாத்திரமல்ல ஜெபித்து கொண்டிருந்தான் என்று அந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ உத்தமர்கள் என்ன செய்வாங்க? நன்மையை சுதந்தரிப்பார்கள். இந்த வசனத்தின்படி நீதிமொழிகள் 28:10 உத்தமர்களோ நன்மையை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம உத்தமமாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். உத்தமமாய் வாழ்வது தேவனுக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகையினால உத்தம வாழ்க்கை தேவனுக்கு விருப்பமானது. நம்முடைய காலமெல்லாம் உண்மையின் வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உண்மையை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். பூமியில் சரீரத்தில் பாடுகளில் உபத்திரவங்கள் வரும். மற்றவர்கள் நம்மை உபத்திரவப்படுத்துவாங்க. ஏன்னா நீதியாக நடக்கிறதுனால, உண்மையாய் நடக்கிறதுனால, விசுவாசமாக நடக்கிறதுனால மற்றவர்கள் நம்மளை என்ன செய்வாங்க? கேலி செய்து, கிண்டல் செய்து, பரியாசம் செய்து நம்மளை உபத்திரவப்படுத்துவார்கள். ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம கெட்ட வார்த்தை பேசாமல், சண்டையிடாமல், போராடாமல், வாக்குவாதம் பண்ணாமல், அவர்களோடு பகைக்காமல் நம்மை உத்தமமாய் நடத்தி கொள்வது தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு அமைதியின் பொறுமையான ஒரு வாழ்க்கை, சாந்தமான ஒரு வாழ்க்கை. மரண பரியந்தம், அதாவது ஒரு வாரம் இருந்தால் போதுமா? இல்லாட்டினா இந்த 40 நாள் கஷ்ட காலத்தில் மட்டும் உண்மையாக இருந்தால் போதுமா? அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஜீவ கிரீடம் உண்டு. உண்மையாக இருப்பவர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீர பாடுகள் நீங்கி மகிமையின் சரீரத்தில் மாற்றப்பட்டு நம் பரலோகம் சென்று இயேசுவோடு பரலோகத்தில் குடியிருக்கும் போது, பரலோகத்தில் நாம் சேரும்போது ஆண்டவர் அங்கே நமக்கு ஜீவ கிரீடம் தருகிறவராக இருக்கிறார். ஆகையினால நம்ம உண்மையை கடைபிடிக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று வேதம் இந்த நாளில் ரொம்ப நம்ம போதித்து கட்டுப்பாடு பண்ணி பரிசுத்தப்படுத்தி நடத்த வேதம் நம்ம இப்போ என்ன செய்கிறதுன்னு சொன்னால் உந்தி தள்ளுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இப்போ வாசிக்கும்போது, சகோதரர் சத்தியத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்று அந்த உண்மை குறித்த கொடுத்த சாட்சி சந்தோஷமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
ஒரு ஆளுக ஒவ்வொருவரும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மையாக இருக்கிறாங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களாம். உண்மை இல்லாதவர்களை பார்த்தால் வந்துட்டான் பொல்லாதவன், வந்துட்டான் கெட்டவன், வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையில்லாத தன்மையை சொல்லி அவர்களை தூசிக்கிறவர்களாக இருப்பார்கள். உண்மையாக இருக்கும்போது எல்லாரும் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். அப்பொழுது கூட நம்ம உண்மையாக இருந்து உண்மையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சோத்திரம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் நாம் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். உண்மையோடு நாம் அன்பு செலுத்த வேண்டும். உண்மையாய் நடக்க வேண்டும். உண்மையாய் வாழ வேண்டும். உண்மையிலே நாம் அன்பு கூறோம். மாயமாலமான அன்பு சோத்திரனுடைய வாழ்க்கையை அழித்துவிடும், அல்லது நம்மை கடைசி நேரத்தில் துக்கத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும். உண்மையாகவே நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய எல்லா மனிதரிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். உண்மைதான் தேவனுக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது. உண்மையில்லாத வாழ்க்கை தேவன் விரும்பவே கிடையாது. அதை தேவன் விரும்ப மாட்டார். சோத்திரம். ஏன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம சுத்திகரிக்கிறதற்கு அவர் தன்னை பலி கொடுத்து ரத்தம் சிந்தினார். அந்த விஷயத்தில் கூட அவர் நழுவி ஓடிரல. எதுக்கு நம்ம ரத்தம் சிந்தணும், எதுக்கு நம்ம சாகணும், எதுக்கு நம்ம பலியானோம், அவர் ஓடிரல. அவர் உண்மையாக இருந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சுத்திகரிக்க அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால அவரை வணங்குகிற, அவரை பின்பற்றுகிற நாம் எல்லாரும் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த நன்மையை சுதந்திரிக்க நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் நன்மை வேணுமோ, யாருக்கெல்லாம், அதாவது தீமையை யாராவது விரும்புவாங்களான்னு கேட்டால் விரும்ப மாட்டாங்க. தீமையை யாருமே விரும்ப மாட்டாங்க. தீமை கொடுமை உள்ளது. தீமை அழுகையை கொண்டு வரும். தீமை குடும்பத்தை வஞ்சிக்கும். தீமை சோத்திரம் நம்மை கொண்டு போடும். தீமை நம்மை சமாதானத்தை விட்டு, நமக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடும். ஆகையினால உண்மை மிக முக்கியமாக இருக்கிறது. உண்மையிலே நாம் தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவி ஆத்துமாவை, நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் அப்படித்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அவருடைய சத்தியத்தின்படி உத்தமமாய் நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும், நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், நம்முடைய எதிர்காலத்தை அர்ப்பணிக்கணும். நம்மை அர்ப்பணிப்பது மாத்திரமல்லாமல் எதிர்காலம் முழுசும் நம்ம அப்படி ஜீவிக்க போகிறோம், நம்ம குடும்பத்தை அப்படி நடத்த போகிறோம். அப்படிங்கிற அந்த உண்மையுள்ள வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பரிபூர்ண நிச்சயத்தோடு அவரிடத்தில் நம்ம வரணுமா. தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போதெல்லாம் உண்மையுள்ள இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் சேர வேண்டும். உண்மையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால இந்த காலகட்டங்களில் தேவன் சொல்லுகிறார், நன்மையானதை தருவார். யாருக்கு நன்மையானதை தருவார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் வழங்குகிறார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் ஆண்டவர் பூமிக்கு வரும்போது ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து, தேவனுக்காக செயல்படுகிறவர்களை பார்த்து, உண்மை உத்தமமான ஊழியக்காரர்களே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசியுங்கள் என்று இயேசு அழைக்கும்போது உண்மை உள்ளவர்களை மாத்திரம்தான் அதில் செலக்ட் பண்ணுறார். என்ன குவாலிஃபிகேஷன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு என்னது அப்படின்னு கேட்டால் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். உண்மையாய் நடப்போம், நன்மையை பெறுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம், நன்மைகளை திரளாய் பெற்று மற்றவர்களுக்கு நன்மையை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே.
கர்த்தர் நன்மையானதை தருவார், உத்தமர்கள் நன்மையை சுதந்திரிப்பார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கேட்கிற ஒவ்வொருவரையும் உத்தமமாய் மாற்றி, அவருடைய வாழ்க்கையை உத்தமமாய் மாற்றி, ஆண்டவரே மயமான ஜீவியத்திலிருந்து விடுதலை செய்து, ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெற உதவி செய்யும், நன்மையை பெற உதவி செய்யும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். தொடர்ந்து நடத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், கவலை, போராட்டம், பிரச்சனை எல்லாம் மாறட்டும். சுகவீனங்கள் நீங்கி நல்ல சுகம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.